So hey guys, how are you all? I hope you guys are staying and stay positive. So to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 48 to 72 ஹவர்ஸ் உங்க பர்சனோட எனர்ஜி அப்டேட் பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் அவங்களோட சேனல் மெசேஜஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐ கேன் சி அ லாட் ஆஃப் மெசேஜஸ் ஹியர். அண்ட் அதே மாதிரி லைக் இது டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த விஷயம் ரெசனேட் ஆகுதோ அது மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதர் திங்ஸ் எல்லாமே நீங்கள் விட்டுடுங்க. ஓகேங்களா? இதில் நிறைய விஷயம் வந்து இருக்கு ஆக்சுவலாக. ஒரு மிக்ஸ்ட் எனர்ஜி, ஒரு மிக்ஸ்டு ஃபீல் தான். பட் எனிவே இந்த ரீடிங் இஸ் ஸோ குட். ரொம்ப பாசிட்டிவாகவே தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா சில பேருக்கு நாட் ஃபார் எவ்ரிபடி, சில பேர் நீங்கள் வந்து ஒரு சில லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது இருந்திருக்கலாம். ஸோ அதான் எல்டிஆர் கைண்ட் ஆஃப் கான்செப்ட், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். இல்லை பொதுவாகவே இவங்க கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் வேற ஒரு இடத்துல நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ செட்டில் டவுன் ஆயிருக்கலாம். நீங்கள் வேற பிளேசஸில் இருக்கலாம், இல்லை அவங்க வேற பிளேசஸ்க்கு ஏதாவது மூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பான ஒரு சில விஷயம் தான் நான் இங்கே வந்து பார்க்குறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் ஆன ஒரு விஷயமும் இருக்கலாம். எதர் ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் இல்லைனா கம்யூனிகேஷன் வைஸ் ஒரு டிஸ்டன்ஸ். அதாவது உங்க கூட பக்கத்தில் இல்லாமல் எங்கிட்ட தூரத்தில் அவங்க வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில டிஸ்டன்ஸாக இருக்கும். அப்படி இல்லைனா பொதுவாகவே பேசும்போது லைக் வென் கம்ஸ் டு கம்யூனிகேஷன் வைஸ் வந்து பார்க்குறப்போ ஒரு லெஸ் கான்டாக்ட் அந்த மாதிரி வந்து இருந்திருக்கலாம். ஸோ சம் கைண்ட் ஆஃப் அ டிஸ்டன்ஸ், சம் கைண்ட் ஆஃப் அ செப்பரேஷன் இங்கே வந்து உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் டெஃபினட்டாக வந்து இருந்திருக்கும். இதில் ஒரு சில விஷயம் வந்து ரொம்ப யூனிக்காக வந்திருக்கு. அந்த விஷயத்தை நான் வந்து கவர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, இப்போ நீங்க அஸ் அ வியூவர் நிறைய பேர் வந்து என்ன ஆசைப்படுறீங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் கிடைக்கணுன்ற மாதிரி ஆசைப்படுறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பொதுவாக நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ யார் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் சரி, யார் என்ன மாதிரி மேனிபுலேட் பண்ணாலும் சரி, ஸோ உங்களோட பர்சனும் நீங்களும் எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற அந்த எனர்ஜியில தான் நீங்க வந்து இருக்கீங்க. அண்ட் இங்க என்ன ஒரு சில இஷ்யூஸ் எதுனாலுமே சரி, லைக் எக்ஸ்டர்னலா அதர் பர்சன்ஸ் கிரியேட் பண்ணாலும் பொதுவாகவே லைஃப் லாங் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன், ஸ்ட்ராங்கான அந்த ஒரு பேஸ் தான் நீங்க உங்க பர்சன் கிட்ட இருந்து வந்து எதிர்பார்க்குறீங்க. அண்ட் இங்க நம்ம வந்து சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மேரேஜ் சம்மந்தப்பட்ட சில டாக்ஸுமே வந்து போயிருக்கலாம். இப்போ நீங்க இந்த பர்சனை வந்து மேரேஜ் பண்ணணும் நீங்க எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்லை உங்களோட பேரண்ட்ஸ் கிட்டயோ ஏதாவது மேரேஜ் பத்தி ஏதாவது ஷேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் சில பேர் நம்ம பார்க்கும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நீங்க வந்து சொல்லியிருந்திருப்பீங்க. லைக் நான் இந்த பர்சனை தான் வந்து மேரேஜ் பண்ண போறேன். இத்தனை நாள் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், இப்போ நான் மேரேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு, ஸோ மேரேஜ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சம்திங் அதுக்கு ரிலேட்டடான ஏதாவது ஒரு விஷயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட கூட நீங்க ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து லைக் ஓகே இப்போ வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டான வேலை வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறப்போ, ஸோ இதை இப்போ ரிவீல் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ஏதாவது ரிவீல் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது சொல்லியிருப்பீங்க. ஆனா சினாரியோ அப்படியே மாறி இருக்கும். அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ உங்களுக்கே டவுட்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு லாங் டேர்மா போகுமா போகாதா, அண்ட் உங்களோட பர்சன் சப்போர்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு மேஜர் டவுட் வந்திருக்கலாம். ஓகே, ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்படி நீங்க சொல்லிட்டீங்க. அண்ட் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸ் படி பார்க்கும்போது மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குமானே வந்து தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ஸா இருக்கு. ரிலேஷன்ஷிப்பே வந்து தக்க வைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனா இருக்கு அப்படிங்கிறப்போ ஸோ என்னடா இந்த மாதிரி சொல்லி மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி கூட சில பேருக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ இது ஒன் செட் ஆஃப் பீப்புளுக்கு நான் சொல்றேன். எல்லாருக்குமே இந்த விஷயம் நடக்க போறது கிடையாது. ஒன் செட் ஆஃப் பீப்புள் நீங்க இந்த விஷயத்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருப்பீங்க பாஸ்ட்ல. நெக்ஸ்ட் நம்ம இங்க வந்து பார்க்கும்போது ஸோ அந்த ஒரு கேஸ்ட் டிஃப்ரென்ஸ், கல்ச்சர் டிஃப்ரென்ஸ், ஏதாவது ஸ்டேட்டஸ் டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பா ஏதாவது ஒரு சில டிஃப்ரென்ஸ் உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் வந்து இருக்கும். சில பேருக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸா இருக்கட்டும், லைக் கலர் டிஃப்ரென்ஸா இருக்கட்டும், ஸ்டேட்டஸ் டிஃப்ரெண்ட் எதுனாலுமே வாட் ஆர் த சேஞ்சஸ். ஓகேங்களா? பட் ஏதாவது உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் நம்ம பார்க்கும்போது சம் கைண்ட் ஆஃப் அ டிஃப்ரென்ஸ் வில் பி தேர். ஸோ இந்த பர்சன் ஓகே தூரத்துல இருக்காங்க, எல்லாமே ஃபைன். சில பேருக்கு இது ரொம்ப வருஷம் பழகுனக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பா கூட வந்து இருந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப வருஷமா இந்த பர்சன் கூட வந்து பழகிருப்பீங்க, ரிலேஷன்ஷிப்ல வந்து இருந்திருப்பீங்க. கன்சிஸ்டன்ஸா அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனே உங்களோட லைஃப் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு 5 to 6 இயர்ஸ் ஆஃப் டைம் பீரியட் எடுத்திருந்தா கூட, இல்லை ஒரு 4 இயர்ஸ் ஆஃப் டைம் பீரியட் இருந்தாலும் சரி, ஒரு 3 இயர்ஸ் ஆஃப் டைம் பீரியட் இருந்தாலும் சரி, ஸோ இந்த ஒரு லாங் டேர்மா இந்த பர்சன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து இருந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு விதத்துல வந்து கன்சிஸ்டன்சியா வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருந்திருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம கொஞ்சம் கரெக்டா அப்படியே போயிட்டே இருந்த மாதிரி இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி
மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயம் இங்க நிறையவே வந்திருக்குங்க. சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் மேரேஜ் இப்போ வந்து டாக் போய்கிட்டு இருக்கு. மேரேஜ்ல வந்து ஏதாவது பிரச்சனை நடக்குது. இல்ல பொதுவாவே மேரேஜ்ங்கிற ஒரு விஷயம் இங்க இல்ல. பொதுவாவே இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, தென் நீங்க ஒரு விஷயம் நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிக் சேஞ்சஸ் கண்டிப்பா வரதான் செய்யும். அதாவது என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து லைக் யுனிவர்ஸோட சைட்ல இருந்து, இல்ல நீங்க எந்த காட நீங்க வந்து ப்ரே பண்றீங்களோ, ஸோ அந்த பர்ட்டிகுலர் காட் ஆர் ஏஞ்சல் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகே. ஏன்னா இங்க நம்ம வந்து பார்க்கும்போது நெறைய அப்கமிங் சேஞ்சஸ் நான் சொன்ன மாரி வரதான் செய்யும். 2 பேருமே வந்து நேர்ல மீட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே கிடைக்கும். ஸோ இதுல மேரேஜ் டாக்கா இருக்கட்டும், இல்ல லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல பொதுவாவே ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப் சிச்சுவேஷன்ஸ் ஆர் செப்பரேஷன் எதா இருந்தாலும் சரி. ஸோ இந்த பெர்சன ரீசன்ட் டைம்ல வந்து நீங்க மீட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே கிடைக்கும். ஸோ இந்த பெர்சன நீங்க வந்து நேர்ல போய் மீட் பண்ணுவீங்க. கம்யூனிகேட் பண்ணுவீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. உங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸ் கண்டிப்பா வரதான் செய்யும். ஸோ அந்த ஒரு மீட்டிங் அப்படின்றது இங்க ஷூரா வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ டெஃபினட்டா இந்த பெர்சன நீங்க ரீசன்ட் டைம்ல வந்து மீட் பண்ணுவீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. மேஜர் கைண்ட் ஆஃப் பீப்பிள் நீங்க மீட் பண்ணுவீங்க. ஸோ நான் சொன்ன விஷயத்துல எந்த ப்ராப்ளம் நீங்க கோ த்ரூ ஆனாலும் சரி, பட் இந்த பெர்சன மீட் பண்றது கன்ஃபார்ம். இவங்கள நீங்க நேர்ல போய் மீட் பண்ணுவீங்க அப்படின்றது. ஸோ அப்போ நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு எமோஷன்ஸா இருக்கிறது, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்கிறது, உங்களோட பர்சனல் லைஃப், அவங்களோட பர்சனல் லைஃப்ப பத்தி ஷேர் பண்றது, அந்த மாரி எல்லாமே அது எல்லாமே தான் அதுல வந்து இருந்திருக்கும். எல்லா கான்செப்ட்டுமே தான் அதுல வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த மீட் வந்து என்ன அப்படின்னா, எல்லா விஷயத்த பத்தியுமே எக்ஸ்பிளனேஷன் குடுக்குற மாரி தான் வந்து இருக்கும். ஸோ பொதுவா இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன டிராபேக்ஸ் இருக்கு, இத எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்ல இந்த மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தா, இதுல என்ன பண்ணலாம், என்ன உங்க ஃபேமிலில பண்ணா எப்படி கரெக்ட்டா இருக்கும், அவங்க ஃபேமிலில பண்ணா எப்படி கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற மாரி ஈச் அண்ட் எவ்ரிதிங்மே இதுல வந்து நீங்க பேசுவீங்க. அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்மே தான் அதுல வந்து இன்வால்வ்டா இருக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்குரிய அந்த ஒரு பேலன்ஸ்டான ஒரு விஷயம், உங்களுக்குரிய அந்த ஒரு ஜஸ்டிஸ், உங்களுக்குரிய நீங்க எதிர்பார்க்குற அந்த ஒரு லவ், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், ஸோ அந்த ஒரு லைஃப் நீங்க அந்த பெர்சன்ட்ட எதிர்பார்க்குற அந்த லைஃபோட ஒரு ஃபியூச்சர் நீங்க இப்ப வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ அதோட ஒரு நியூ பிகினிங், அந்த ஒரு நியூ சாப்டர் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. சில பேருக்கு அப்கமிங் டைம்ல இருந்தே அந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்கலாம். இன் சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் இப்போ உங்களுக்கு இந்த இந்த மந்த்தோ இல்ல அப்கமிங் மந்த்தோ சேஞ்சஸ் வரல அப்படின்னா, நம்பர் 6 இஸ் வெரி வெரி ஸ்பெசிஃபிக் இன் யுவர் ரீடிங். மேபி உங்களுக்கு ஒரு ஜூன் ஆர் ஜூலை டைம்ல நீங்க இந்த பெர்சன வந்து மீட் பண்றதோ, இத பத்தி டிஸ்கஸ் பண்றதோ, சம்திங் உங்களோட லவ் லைஃப்ல ஒரு நியூ பிகினிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகே. சம்திங் ரிலேட்டட் வித் 6 ஜூன், ஜூன் மந்த் ஆர் ஜூலை மந்த் அந்த மாரி. ஓகே. நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நீங்க அஸ் அ வியூவர் நீங்க ஏதாவது ஒரு விதத்துல ஃபெட் அப் ஆயிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு விதத்துல இந்த ரிலேஷன்ஷிப்ல நடந்த இந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், இதனால நீங்க மனசு வந்து ஒரு மாரி சோர்வடைஞ்சிருக்கீங்க. எதுவுமே உங்களால வந்து பண்ண முடியல. ஸோ உங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. நீங்க கொஞ்சம் வீக்கரா வந்து ஃபீல் பண்றீங்க. உங்களோட ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, தென் ஒரு விஷயம் நீங்க நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து தேவை. ஓகேங்களா? ஒரு சின்ன ஆக்ஷன் மட்டும் தான் வந்து தேவை. சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் நீங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம். நீங்க வந்து ஃபெட் அப் ஆயிருக்கேன். எனக்கு ரிசல்ட் எதுவுமே வரல. எனக்கு வந்து சக்சஸ் இன்னும் கிடைக்கல. எனக்கு ஃபெயிலியராவே தான் போயிட்டே இருக்கு. நான் என்ன பண்ணாலும் எனக்கு ஃபெயிலியரா தான் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி. ஸோ நீங்க அந்த மாரி ஒரு தாட்ல வராதீங்க. பிகாஸ் எவ்ரி டைம் நீங்க ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றீங்க, நீங்க ட்ரை பண்றீங்க, நீங்க செய்றீங்க. ஆனா உங்களுக்கு அந்த இடத்துல ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. திருப்பி திருப்பி ஒரு ஒரு அட்டெம்ப்ட் நம்ம குடுக்கலாம் அப்படின்ற மாரி திருப்பி திருப்பி செய்றப்ப, திருப்பி திருப்பி அந்த ஒரு ஃபாலே தான் நீங்க வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. அதாவது என்னன்னா, அந்த ரிசல்ட் இல்லாம ஒரு ஃபெயிலியரா தான் வந்து போயிட்டே இருக்கு. ஸோ சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் அப்படி ஒரு ஃபெயிலியரா இருக்கு அப்படின்ற பட்சத்துல, திருப்பி ஒரே ஒரு வாட்டி மட்டும் நீங்க அந்த விஷயத்த வந்து பண்ணுங்க. உங்களுக்குரிய ஒரு சில ஆக்ஷன்ஸ நீங்க வந்து எடுங்க. ஓகே. பட் இந்த டைம் உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஒரு சக்சஸ் அப்படின்றது கிடைக்க தான் செய்யும். பிகாஸ் இது இது நமக்கு தெரிஞ்ச ஒரு பழமொழி தான். லைக் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ற மாரி. ஸோ எவ்ரி டைம் யூ ஆர் ட்ரையிங் ஹார்ட். அந்த விஷயத்துக்கு ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ட்ரை பண்ணி தோத்து போறேன் அப்படின்றதுக்காக, அது உங்களுக்கு வராது, அந்த விஷயம் நடக்காம போயிடும் அப்படின்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ நீங்க அதுக்குரிய ஒரு ஸ்டெப் தான் நீங்க உருவாக்குறீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அந்த விஷயத்த இப்ப நீங்க உருவாக்கிட்டே இருக்கீங்க. அது கடைசியா நீங்க எதிர்பார்க்குற மாரி அந்த அந்த உலகம் உங்களுக்கு உருவாக தான் வந்து செய்யும். ஓகே. ஸோ டோன்ட் வொரி அபௌட் இட். ஸோ ஃபைனல் லாஸ்ட் டைம் யூ ஹேவ் டு டேக் சம் கைண்ட் ஆஃப் அ ஸ்டெப். ஸோ ஃபைனல் லாஸ்ட் டைம் நீங்க கடைசியா ஒரு வாட்டி இந்த ரிலேஷன்ஷிப்க்குரிய அந்த ஒரு ஸ்டாண்ட் அண்ட் ஆக்ஷன் எடுத்தே தான் ஆகணும்.
உங்களோட பர்சனும் தான் கண்டிப்பா வந்து எடுப்பாங்க. பாஸ்ட்ல இவங்களும் லிட்டில் பிட் ஏதாவது பிரேக் டவுன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலுமே, பட் உங்களோட பர்சன் வந்து அவங்களோட பெஸ்ட் குடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணாம கிடையாது. சில நேரத்துல இப்ப நீங்க ஃபெட் அப் ஆன மாரி அவங்களும் ஒரு இடத்துல வந்து ஃபெட் அப் ஆயிருக்கலாம். பட் எனிவேஸ் இங்க வந்து பார்க்கும்போது உங்களோட பெர்சனும் ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. நீங்களும் ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. இது த்ரூ இப்போ நீங்க மேரிட்டல் லைஃப்க்காக பார்க்குறீங்க அப்படின்னா, அது ஒரு நியூ பிகினிங். ஸோ மேரேஜ்க்குரிய பாசிபிலிட்டீஸ் கண்டிப்பா இங்க வந்து நடக்கும். இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்ப ஃபிக்ஸ் பண்ணணும். மேரேஜ் அந்த மாரி விஷயம் கிடையாது. ஜஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்ப ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்குரிய ஒன் லாஸ்ட் ஸ்டெப் நீங்க கண்டிப்பா வந்து எடுங்க. ஸோ இனிமே நீங்க எதிர்பார்க்குற மாரி அந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம, ஒரு நல்ல ஒரு குட் கம்பேக் அண்ட் நல்ல ஒரு குட் சேஞ்சஸ் அண்ட் நல்ல ஒரு குட் லைஃப் ஸ்டைல், ஒரு ஹெல்தியான ஒரு லவ் லைஃப் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே. பிகாஸ் திஸ் இஸ் பி லைக் அ யுனிவர்ஸ் சைன். ஏன்னா எவ்ரி டைம் ஏன்னா நீங்க இங்க நான் வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நீங்க இந்த டைம்ல வந்துட்டு ரொம்ப அப்செட்டா வந்து இருக்கீங்க, ரொம்ப சேடா வந்து இருக்கீங்க, ரொம்ப அலோனா இருக்கீங்க, ரொம்ப தனிமையா இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்க. இல்ல சில பேருக்கு வந்து லைக் தனிமையா இப்போதைக்கு நான் இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற அந்த மைண்ட் செட் கூட நீங்க வந்திருக்கலாம். ஆனா நீங்க அந்த மாதிரி ஒரு பெர்சன் கிடையாது. உங்களை பொறுத்தளவுக்கு மத்தவங்க கிட்ட வந்து பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க வந்து ஆசைப்படுவீங்க. ஆனா சில சிச்சுவேஷன், சில சந்தர்ப்ப சூழ்நிலை உங்கள இந்த மாதிரி உருவாக்குது அப்படின்றதுக்காக நீங்க ஒரு வேற ஒரு பெர்சனா வந்து மாறுறீங்க. ஸோ அது இங்க வந்து தேவை கிடையாது. நீங்க ஒன்னும் லைக் ஒரு தனியான ஒரு பெர்சனோ இல்ல உங்களை சுத்தி யாருமே இல்ல அப்படின்னு கிடையாது. உங்களை சுத்தி உங்களோட தெய்வம் கண்டிப்பா அவங்க கூட தான் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உங்களோட வலியும் வேதனையும் கண்டிப்பா வந்து தெரியும். ஸோ அதுக்குரிய என்ன ஒரு பலனோ அவங்க வந்து கொடுக்க தான் செய்வாங்க. அந்த விஷயத்துல இருந்து உங்களை எப்படி காப்பாத்தணுமோ, உங்களுக்கு நீங்க என்ன விஷயம் நீங்க ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு அவங்க கண்டிப்பா வந்து கொடுக்க தான் செய்வாங்க. ஸோ நீங்க விரும்புற அந்த நீங்க ப்ரே பண்ற அந்த தெய்வத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்புங்க. ஏன்னா அவங்க த்ரூ உங்களோட வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ அவங்கனாலேயே உங்களோட ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு நல்ல ஒரு growthமே தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த டைம்ல உங்க பர்சன் ஆக்ஷனே எடுக்காத ஒரு பர்சனை கூட இவங்க ஆக்ஷன் எடுக்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ லைக் உங்களோட காட் தான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு லைஃப் சேவரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களோட விஷயம், உங்க பர்சனோட விஷயமா இருக்கட்டும், உங்களோட விஷயமா இருக்கட்டும், ரெண்டு பேரோட லைஃப்லயுமே அந்த ஒரு ஆக்ஷன் எடுத்து வைக்கிறதுக்கு அவங்களோட ஒரு ஹெல்ப் கண்டிப்பா வந்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் அவங்க வந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ காட் இஸ் நத்திங் மீன் லைக் இப்ப நேர்ல வந்து நின்று ஹெல்ப் பண்ண போறதோ அது மாதிரி கிடையாது. அந்த சிச்சுவேஷனை உருவாக்குறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களோட மைண்ட் செட்டை நீங்க மாத்திக்கிறதா இருக்கட்டும், நீங்க ஒரு ஆக்ஷன்ஸை வந்து எடுக்கிறதா இருக்கட்டும், உங்க பர்சன் அவங்களோட மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க ஒரு விஷயத்த வந்து எடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு உருவாக்க அந்த ஒரு கிரியேஷன், காட்னாலே ஒரு கிரியேஷன் தான், ரைட்? ஸோ அந்த ஒரு கிரியேஷன்ஸ் இங்க வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்ப அந்த விஷயம் நடக்குது, அந்த விஷயம் இப்ப நீங்களும் அங்க ரெடியாறீங்க, உங்க பர்சன் அவங்க ரெடியாறாங்க அப்படிங்கிறப்போ, ஸோ அந்த விஷயம் அங்க நடக்குது அப்படிங்கிறப்போ யூ கேன் கிளியர்லி see that அந்த ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் நீங்க வந்து பார்க்கலாம், ரைட்? தட் என்லைட்மெண்ட், தட் அந்த ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ். ஸோ இங்கே கம்யூனிகேஷன்ஸ் டெஃபினட்டாக வரதான் செய்யும். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தால் அந்த கம்யூனிகேஷன்ஸ் கண்டிப்பாக வரும். பட் நான் சொன்ன மாதிரி ஒன் லாஸ்ட் டைம் நீங்கள் அந்த ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுத்தே தான் ஆகணும். பிகாஸ் இங்கே வந்து ரெண்டு பேரோட எஃபர்ட்ஸ்மே தான் இங்கே வந்து தேவை. இட் டசன்ட் மீன் தட் லைக் உங்கள் பர்சன் மட்டும் ஆக்ஷன் எடுத்தால் போதும், நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க தேவையில்லை அப்படின்லாம் வந்து கிடையாது. நீங்களும் அதுக்குரிய ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுத்தான் ஆகணும். உங்களுக்குரிய ஒரு சில கிளாரிட்டி கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ப்ளஸ் அதே மாதிரி we can clearly see here that உங்களுக்கும் சரி உங்களோட பர்சனோட சைட்லயும் சரி நிறைய அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு சில விஷயம், நிறைய அந்த ஒரு பேலன்சிங்கான ஒரு சில சிச்சுவேஷன் இந்த லவ் லைஃப்ல இதெல்லாம் ப்ராப்ளமா தெரிஞ்சோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிக்கும். நிறைய பாசிட்டிவான ஒரு சில சேஞ்ச் பார்ப்பீங்க. இந்த லவ் லைஃப்ல எவ்வளவு growth போகுதுன்னு மட்டும் நீங்க வந்து பாருங்க. ஓகே, நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அந்த ஒரு லாங் டேர்ம் ஃபியூச்சர், லாங் டேர்ம் லைஃப் செட்டில்மெண்ட் அண்ட் பொதுவாகவே இந்த கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகணும் எதிர்பார்க்குறீங்க, இந்த பேஸ் முதல் ஸ்ட்ராங் ஆகணும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது எல்லாமே கண்டிப்பா வந்து நடக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் பிலீவ் ஆன் யுவர் ப்ரேயர்ஸ் அண்ட் பிலீவ் ஆன் யுவர் காட், தட் இஸ் எனஃப். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஃபைனலாக அந்த ஒரு ஸ்டெப்புங்கிறத நீங்கள் கண்டிப்பாக எடுத்தான் ஆகணும். ஸோ அந்த மைண்ட் செட்டில் மட்டும் போயிடாதீங்க. நான் ஆல்ரெடி நிறையா எடுத்திருக்கேன், இனிமே எடுக்க மாட்டேன் அப்படின்ற அந்த மைண்ட் செட் மட்டும் போகாதீங்க. கடைசியாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கும்போது, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் லைக் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி ஏதாவது செப்பரேட்டாக வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே இருக்க எமோஷன்ஸ் ரொம்ப அதிகமாகவே தான் வந்து இருக்குது. இந்த பர்சனுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்கள இந்த மாதிரி வந்து மீட் பண்ணுறது, கம்யூனிகேட் பண்ணுறது, ஸோ ஆக்சுவலாக அவங்க உங்கள் மேலே இருக்க என்ன ஒரு ஃபீலோ அந்த ஃபீலை அவங்ககிட்ட வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதை பற்றி சொல்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே இந்த பர்சன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு.
ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி நேர்ல மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாவே இங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ லாட் ஆஃப் பீப்பிள் இந்த வீடியோ பார்க்குற நெறைய பேர் உங்க பெர்சனலா நீங்க ஏன்னா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ஸ பார்க்கும்போது உங்களுக்கு இது எல்லாமே ஆச்சரியமா இருக்கும். இது எல்லாமே நம்பலாமா? நம்ப வேண்டாமா? அப்படின்ற மாரி உங்களுக்கு தோணும். பட் இது எல்லாமே வந்து நான் சொல்றேன். நான் சொன்ன அது ஒரு பாயிண்ட் தான். ஸோ காட் இஸ் நத்திங் மீன் லைக் அந்த ஒரு கிரியேஷன குடுக்குறது தான். அந்த ஒரு விஷயம் நடக்காத ஒரு விஷயத்த நடத்தி காட்டுறது தான் காட். ஸோ அந்த ஒரு கிரியேஷன் அந்த விஷயம் நடக்கும்போது, நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அங்க நடக்கும்போது, யூ வில் பி ஃபீல் வெரி ஹாப்பி. அந்த டைம்ல நீங்க கண்டிப்பா நம்ப தான் செய்வீங்க. ரைட்? ஸோ அதுதான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி உங்க பெர்சன் எவ்வளோ தூரம் எமோஷனலா இருக்காங்க. என்னதான் இப்படி ஒரு பிரேக்கான ஒரு சிச்சுவேஷன்ஸா இருந்தாலும் சரி, என்னதான் சரியா பேசாம ஒரு சில செப்பரேஷன்ல இருந்தாலும் சரி, ஸோ அவங்க அவங்கள எவ்வளோ தூரம் வந்து மிஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்களோட ஒரு டீப்பர் எமோஷன்ஸ் லெவல் என்ன அப்படின்றது எல்லாமே நீங்க வந்து புரிஞ்சுப்பீங்க. அவங்க கண்டிப்பா அதை பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க அவங்க. நான் தான் சொல்றேன் இல்லையா? ஸோ மீட் பண்ணும்போது அது ஒரு சின்ன கான்வர்சேஷனா வந்து இருக்காது. அது ரொம்ப பெரிய கான்வர்சேஷனாவே கண்டிப்பா வந்து போகும். நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவீங்க. நீங்களும் ஷேர் பண்ணுவீங்க. உங்க பெர்சனும் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு 10 நிமிஷம் அந்த பெர்சன போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் கூட நீங்க அவங்க கிட்ட வந்து பேசலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ அந்த மாரி ஒரு லென்த்தியான ஒரு சில கான்வர்சேஷன் அங்க வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நீங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பெர்சன் வந்துட்டு லைக் உங்கள தான் அவங்களோட வேர்ல்டா வந்து பார்க்குறாங்க. ஸோ எப்படி நீங்க வந்து அவங்க பெர்சன் உங்களோட வேர்ல்டா வந்து பார்க்குறீங்களோ, த சேம் கைண்ட் ஆஃப் அ தாட் தான் இங்க நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஃபைனலி இந்த பெர்சன் அகைன் அண்ட் அகைன் உங்கள வந்து மிஸ் பண்ற எனர்ஜிஸ் தான் இங்க நெறையவே வருது. அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சில விஷயத்துல வந்து ட்ரீமும் பண்ணலாம். லைக் நீங்க அவங்க கூட இருக்கிற மாரி, உங்களோட பிரசன்ஸ் அவங்க பக்கத்திலேயே இருக்க மாரி கூட அவங்க வந்து ஃபீல் பண்ணலாம். அண்ட் ஒன் லாஸ்ட் டைம் நம்ம இங்க வந்து பார்க்குறப்ப என்ன அப்டின்னா, தி லாஸ்ட் மெசேஜஸ். ஸோ இந்த பெர்சன் உங்கள ஏதாவது ஒரு விதத்துல வந்து டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க மனச காயப்படுத்தியிருக்க மாரி பிஹேவ் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அதுக்குரிய ஒரு மன்னிப்பும் இந்த பெர்சன் வந்து கேட்கலாம். ஸோ அந்த எனர்ஜியுமே தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். உங்க பெர்சன் உங்ககிட்ட வந்து சாரி கேட்குற மாரி தான் இங்க வந்து இருக்கு. அண்ட் நீங்க அவங்க பண்ண சில மிஸ்டேக்ஸ்னால எதுவும் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆக வேண்டாம். ஓகே. ஸோ நீங்க சோகமா இருக்கிறது இந்த பெர்சனுக்கு வந்து பிடிக்காது. ஸோ டோன்ட் பி லைக் சேட் அந்த மாதிரி அப்செட் எதுவுமே இருக்காதீங்க. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசல்ட் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசல்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் டாரோ ரீடர் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோட ஹைட் கமெண்ட்ல நான் கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். அண்ட் ஃபார் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து புக் பண்ண நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, லைக் இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து புக் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா, யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் எதர் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். போத் டீட்டெயில் இந்த வீடியோ ஹைட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் as இந்த வீடியோலுமே நான் வந்து டிஸ்பிளே பண்ணிருப்பேன். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஃபன் லைக் ப்ரேயர், ஸ்பெல் ஒர்க்ஸ், ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க வந்து பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இல்ல நீங்க ஏதாவது ஒரு சில பிளாக் மேஜிக் த்ரூ ஏதாவது ஒரு சில அஃபெக்ட் உங்களோட வாழ்க்கையில வந்து இருக்கு. ஸோ எந்த ஒரு சில சிச்சுவேஷன்ஸா இருந்தாலும் சரி, அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ அதை பத்தின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்ன என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணலாம். அகைன் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல இருக்கும். ஆர்எல்ஸ் அந்த டீட்டெயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோலுமே நான் வந்து டிஸ்பிளே பண்ணிருப்பேன். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குரிய டீட்டெயில்ஸ்மே நீங்க வந்து எதர் என்னோட வாட்ஸ்அப் இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், லைக் அகைன் அண்ட் அகைன் லைக் இந்த வீடியோட கமெண்ட்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும், அவங்களோட லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். அண்ட் இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரொடக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டரன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே நான் அதில் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க போய் பார்க்கலாம். எல்லாமே டைம்லெஸ் ப்ரொடிக்ஷன்ஸ் தான். ஸோ அதெல்லாம் நீங்க எப்போ பார்த்தாலுமே அது த்ரூ உங்களுக்கு வந்து ஒரு காஷன், ஒரு அலர்ட், ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் இட். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டேலண்ட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு சில கைடன்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். ஸோ see you guys next time. Until love you all, take care. Bye bye guys. Bye.